ரெண்டு மாநாடு 2 மணி நேரம் மட்டும் நடத்துறாரு. ஷூட்டிங் மாதிரி நடத்துறாரு. சாயந்தரம் 5 மணிக்கே முடிக்கிறாரு. நேரா முதலமைச்சர் பகுதியில போய் உட்கார்ந்து உனக்கு யாரும் இல்ல 3 தெரு கூட இருக்காதுங்க ஒரு தொகுதி பாண்டிச்சேரியில. அது வேற என்ன தமிழக வெற்றிக்கலம்னு வச்சுக்கிட்டு பாண்டிச்சேரியில இருந்து ஒருத்தரை கொண்டாந்து தமிழ்நாட்டுல கொண்டாந்து போடுறான். அதுக்கு பேரு தமிழக வெற்றிக்கலம். ஏன் இப்படி அலையிறீங்க? உங்களோட யாருமே வரல. நேற்று பெஞ்ச மலையில நேற்று இன்னைக்கு முளைச்ச காலம் விஜய். நான் நீங்க எல்லாம் நாகரிகமா பேசுற ஒரு கவிஞர் காலம்லாம் சொல்லலாமான்னு கேக்குறீங்க. எங்க தளபதியை பார்த்து அங்கில்ஜி ரொம்ப ராஞ்சி மோசஞ்சின்னு ஒரு சின்ன பையன் மாதிரி ஒரு 3ஆம் தர பேச்சாளர் மாதிரி பேசுற ஒருத்தட்ட குற்றச்சாட்டு வைக்கணும். 1000 கோடி ரூபாய்க்கு டிஸ்ட்ரிக்ட் ஊழல் சொல்லி சொன்னாங்க. மதுபான ஊழல் சொன்னவங்க நிரூபிக்க முடியல. உச்ச நீதிமன்றம் குட்டுன்னு குட்டுது. ராஜாண்ணனை கேட்டுச்சு ஒரு பொய்யாத ஒரு சொல் கண்ணே நம் காதல் நிஜம் என்று சொல்றது மாதிரி ஒரு பொய்யா கூட ஒரு எவனா ஒருத்தர் ராஜா ஊழல் பண்ணான்னு சொல்லுவான்னு ஞாயிற்றுக்கிழமை கூட நான் திறந்து வச்சிருந்தேன். ஒருத்தர் கூட சொல்லலன்னு செய்தி தீர்ப்பு கொடுத்தார். அந்த ராஜாவின் ஜெயில போட்டீங்க. ஆக வன்மையா கொடுமைப்படுத்துற அந்த இதை பத்தி கண்டிக்க மாட்டார் விஜய். வெறும் திமுக ஒழிய திமுக ஆட்சியை விட்டு விரட்டணும் நான் உட்காரணுங்கிறாரு. என்ன சார் நியாயம் இது? நான் சொல்றேன் இந்த வாட்ச் இருக்கு. இந்த வாட்ச் இப்போ 1.5 இந்த வாட்ச் கீழே போட்ட உடஞ்சிருச்சு. ஓடாத வாட்ச். நாளைக்கு காலையில விடிய காலம் பாத்தீங்கன்னா 1.5க்கு 1.5 காட்டும். நாளைக்கு மத்தியானம் 1.5 பாத்தீங்கன்னா 1.5 காட்டும். ஓடாத கடியாரம் கூட ஒரு நாளைக்கு 2 தடவை சரியான நேரத்தை காட்டும். 2 தடவை சரியான நேரத்தை காட்டுறதுனால கடியாரம் ஓடுறது அர்த்தம் இல்லை. 2 மாநாடு என்ன நடத்திருக்காரு? மாநாடு பாற்றேன் 2 மணி நேரம். நாங்கெல்லாம் 2 நாள் 3 நாள் நடத்துவோம். 2 மணி நேரம் மட்டும் நடத்துறாரு. ஷூட்டிங் மாதிரி நடத்துறாரு. ராத்திரி சாயந்தரம் மாநாடு நடத்த மாட்டேங்கிறாரு. சாதி எந்த கிளப்புக்கு போவாரோ என்ன பண்ணுவாரோ புண்ணியம் தெரியாது. சாயந்தரம் 5 மணிக்கே முடிக்கிறாரு. ஒரு குற்றச்சாட்டு இல்ல. அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைட்டா நேரா முதலமைச்சர் பகுதியில போய் உட்கார்ந்துடணும். எந்த இடைத்தேர்தல் சந்திச்சிருக்கீங்க? நம்ம திட்டிக்கிட்டு இருக்க விஜயகாந்த் கூட இடைத்தேர்தல் வந்தாரு. நம்மளை திட்டிக்கிட்டு இருக்கிற எம்ஜிஆர் கூட திண்டுக்கல்ல இடைத்தேர்தல் இருந்தாரு. எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போது நாவலர் போன்றவங்க நாஞ்சினார் போன்றவங்க பக்கத்துல இருந்தாங்க. பண்ருட்டி ஆரம்பிக்கும் போது விஜயகாந்த் ஆரம்பிக்கும் போது பண்ருட்டி மாதிரி மூத்த சீனியர் இருந்தாங்க. ஒண்ணுமே இல்ல. வைக்க ஆரம்பிக்கும் போது கூட அழகு திருநாசு விஸ்வநாதன்லாம் திருச்சி செல்வராஜெல்லாம் வேங்கடபதிலாம் இருந்தாரு. உனக்கு யார் இருக்கா? பாக்கியராஜ் கட்சி நடத்தும் போது கூட ஏவா வேலு இருந்தாரு, KP ராமன் இருந்தாரு. உனக்கு யாரும் இல்ல.